வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, சாமி சரணம் ஐயப்பா. வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போகிற வழியில் இருக்க கோயில்கள் என்னென்ன, எந்தெந்த கோயிலெலாம் தரிசிக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள் மக்களே. இதே போன்ற இன்னும் நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து ஐயப்பனை பற்றி மற்ற கோயிலை பற்றிலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்பன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது சபரிமலை, இருமுடி, 18 படி. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற மக்கள் முதல்ல வர்ற இடம் எருமேலியில் பேட்ட சாஸ்தா கோயிலில் போயிட்டு பேட்டை துள்ளிட்டு அந்த கலர் சாயங்கள் வண்ணங்கள்லாம் பூசிட்டு மேலதாளங்களோட டான்ஸ் ஆடிட்டு கொண்டாடிட்டு குளிச்சுட்டு எல்லோரும் எருமேலி வழியாக தங்களோட பெரிய பாதை பயணத்தையோ இல்லை சின்ன பாதை பயணத்தையோ தொடங்குவாங்க. அடுத்ததாக தரிசனம் பண்ண வேண்டியது வாவர் சாமி வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், ஐயப்பனோட சிறு வயது நண்பர். 2 பேருமே பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து குளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா கொல்லத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்க கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து பாலசாஸ்தா, இவர் வந்து குழந்தையாக இருக்கிறது வந்து இந்த ஐயப்பன் டெம்பிள் குழந்தையாக இருக்கிறாரு. விஷ்ணு மகோத்சவம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து இந்த கோயிலில் சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்குறது அரண்முலா பார்த்தசாரதி டெம்பிள். இது வந்து பட்டணந்திட்டா கேரளாவில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து அந்த ஐயப்பனுக்கு சாத்துற தங்க ஆபரணங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த மகர ஜோதி அன்னைக்கு ராஜ குடும்பத்தில் சேர்ந்தவங்க அந்த நகைப்பெட்டி எடுத்து வந்து ஐயப்பனுக்கு வந்து சாத்துறாங்கல்ல, அந்த திரு ஆபரண பெட்டி இங்கே இருக்கும். அந்த திரு ஆபரண பெட்டியை நம்ம வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை தொட்டு கும்பிட்டுலாம். இந்த திரு ஆபரண பெட்டிக்குள்ளே சாமியோட நகைகள் தான் இருக்கும். இந்த திரு ஆபரண பெட்டியை பற்றி பேசணும்னா நம்ம கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்க்கணும். அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது பந்தலராஜா வந்து ஐயப்பனை மிகவும் பாசமாக வளர்த்தாரு. அதை வந்து அவர் கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அந்த நகையெல்லாம் உங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், உங்களுக்கு வந்து இந்த என்னையை பார்க்க வரணும்னா அந்த பருந்து வந்து உங்களுக்கு வழிகாட்டும், அதாவது அந்த கருடன். அதுதான் இன்றைக்கி வந்து ராஜ குடும்பத்திலேருந்து மகரஜோதி அன்னைக்கு நகைப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து ஐயப்பன் சன்னதியில் சேர்க்குற வரைக்கும் அந்த வந்து கருடன் வந்து வானத்தில் வட்டமிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து வரலாற்று செய்தி. இது வந்து மிகவும் உண்மையான விஷயம் கூட. இதுதான் அந்த ஐயப்பனோட நகைகள். அதெல்லாம் அங்கே ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். அது அந்த அங்கி தலையில் வைக்கிறது, கையில் வைக்கிறது எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு தான் வந்து ஐயப்பனுக்கு சாத்துவாங்க. இது வந்து அந்த பம்பா என்ட்ரன்ஸில் இருக்க ஐயப்பன். அவர் வந்து வன்புலி வாகனன், வில்லாளி வீரன், அதனால் வந்து அந்த சிலையை வச்சுருக்காங்க இங்கே. இந்த வில்லாளி வீரன் சாமியை வந்து வழிபட்டுட்டு தான் மக்கள் வந்து தொடர்ந்து நடைப்பயணம் செஞ்சு பம்பை அடைவாங்க. பம்பையில் நீராடிட்டு அதுக்கப்புறம் அவங்க சின்ன பாதை பயணத்தை தொடருவாங்க. இப்போ பெருவழி பாதையில் நம்ம பார்க்குறது முக்குழி. இந்த முக்குழிங்கிற இடத்துல தான் இந்த மாரியம்மன் கோவில் இருக்குது. பக்தர்கள் இதையும் வந்து வணங்கி செல்லலாம். ஆனால் இதுவும் வந்து முக்கியமான கோயில் தான். இதையும் நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க உங்கள் நடைப்பயணத்தில். இந்த மாரியம்மன் கூட வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயில் தான். அதில் மஞ்சள் பொடி இருக்கும், அதை நீங்கள் வந்து தொட்டு வணங்கிக்கலாம், நெத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதை எல்லாரும் தவற விட்டுருவாங்க. பக்தர்களாகிய நீங்கள் இதை தவறாமல் இந்த கோயிலுக்கும் சென்று வருங்கள். இது என்னென்னா, நம்ம எரிமலையில் இருக்க புத்தன் வீடு. அந்த புத்தன் வீடு கோயிலில் இருக்க சிறப்பு என்னென்னா, அந்த வீரவாள், ஐயப்பன் பயன்படுத்திய வீரவாள். இது வந்து மகிஷமர்த்தினியை வந்து வதம் பண்ணும்போது பயன்படுத்தப்பட்ட வாள். அதை வந்து இன்னமும் வந்து அந்த கோயிலில் வச்சு வணங்குறாங்க. இதை வந்து ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த வீடு கோயிலாக காலப்போக்கில் மாறி தொடர்ந்து வந்து மக்கள் வழிபட்டு சென்றிருக்காங்க. மகிஷமர்த்தினியை வந்து வதம் பண்ணுறதுக்கான தான் ஐயப்பன் அவதரிச்சாருங்கிறது தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுதான் அந்த வீரவாள்ங்கிற சொல்லப்படுறது. இதை வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் வழிபட்டு அதை ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதையும் நீங்கள் வழிபடலாம். முக்கியமானது இதையும் தவற விட்டுறாதீங்க. ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக விரந்திருந்து நடைபயணம் சென்று வந்து ஐயப்பனை பார்க்க வராங்க. அந்த புத்தன் வீட்டில் இருக்க வாள் வந்து நாம் வேண்டுதலை மக்களுக்கு இருக்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து இந்த வீரவாள் வந்து தகர்த்து எரியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து மக்கள் இதை விடாமல் வழிபடணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அச்சன் கோவில் வந்து சபரிமலையிலேருந்து மக்கள் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வரும் வழியில் பார்க்கக்கூடிய கோயில். இங்கேயும் 18 படி இருக்குது. 18 படியை தாண்டி தான் ஐயப்பனை சேவிச்சுட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து குருவாயூர் கோயில் வந்து
இதுவும் வந்து ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் முடித்துவிட்டு ரிட்டன் வழியில் வர்றது தான். இதில் வந்து குருவாயூர் கிருஷ்ணன் குழந்தை வடிவமாக இருக்கிற கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து அருள் புரிகிறாரு. அடுத்து வந்து பக்தர்கள் தங்கள் முடிவாக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு போவோம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பழனிக்கு சென்று முருகனை வழிபட்டு வீடு திரும்புவார்கள். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயப்ப பக்தமார்கள் மறக்காமல் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஐயனன் அருளை முழுமையாக பெறுங்க. மேலும் இது போன்ற விசேஷ தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சாமி சரணம்.